கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு சுவாரஸ்யமான வழக்கு இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது உச்சநீதிமன்றம் வரை போய் திரும்ப அது மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது. தமிழக வெற்றிக் கழகத்தில ஒரு வேட்பாளர், திருப்பத்தூர் வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படிங்கிறவர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை தோற்கடித்திருந்தார். 2 பேருக்குமான வித்தியாசம் ஒரே ஒரு வாக்கு. அந்த வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயித்திருந்தார். இது திருப்பத்தூர் அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. இன்னொன்று இந்த ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில அங்க பக்கத்துல திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு மாவட்டமே இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த திருப்பத்தூர்ல இந்த பெயர்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் காரணமாக பெரிய கருப்பன் சைடோடைய கன்டென்ஷன் என்னன்னா, சிவகங்கை திருப்பத்தூருக்கு வர வேண்டிய போஸ்டல் ஓட்டு ஒன்று இடம் மாறி போயிருச்சு, அதை பிரித்து எண்ணி இருந்தால் ரிசல்ட் மாறி இருக்கும் அப்படின்னு அவருடைய கிளைம். அது கிளைம், அவ்வளவுதான். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக ஒரு வாக்கில் நான் தோற்று போயிருக்கிறேன். ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறது இனிமே நான் என்னுடைய கன்டென்ஷன் அதை நீங்க தேர்தல் ஆணையம் அதை பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணணும். அதற்கிடையில ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த ஸ்ரீனிவாச சேதுபதிங்கிறவர் போய் அந்த இடத்துல அவர் ஒரு வாக்களித்து அதனால அந்த ஆட்சியை அவர் நிறுவிட்டார்னா, அதுக்கு பிறகு ரிசல்ட் வேற மாதிரி வருது, உண்மையிலேயே நான் தான் உறுப்பினர்னா நான் எதிர்த்து வாக்களிச்சிருப்பேன். ஆக்சுவலா அவங்க கட்சி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஒரு வாக்குல எல்லாம் ஒன்றும் ஜெயிக்கல தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்றத்தில். ஆனாலும் இந்த கேஸ் வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஏன்னா ரொம்ப க்ளோஸ். ஒரு சீட்டு எங்கேருந்து கிடைக்கும், இன்னொரு சீட்டு எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி 4 முறை அவர் விஜய் ஆளுநரை போய் பேக் அண்ட் ஃபோர்த் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். அதனால இவர் உடனடியாக ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார், சென்னை உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்ச் இந்த சட்ட நுணுக்கங்கள் ரொம்ப எனக்கு தெரியாது, அதனால பேசிக் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு நல்ல வழக்கறிஞர் இதோடைய இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களே அதோடைய சட்ட நுணுக்கங்களை இன்னும் விரிவாக கொடுக்கலாம். நான் செய்தி அடிப்படையில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இவர் ஒரு எலெக்ஷன் வழக்கு இதை போட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க ஒரு இடைக்கால தடை ஒன்று கொடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் எந்த டிசிஷனும் எடுக்கல, ஆனால் இந்த வழக்கு முடியும் வரை ஸ்ரீனிவாச சேதுபதி சட்டமன்ற நடைமுறைகளில் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு கொடுத்துட்டாங்க. உடனே அவர் ரஷ் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, விஜய் பிஷ்னோய் அப்படிங்கிறவங்க 3 பேரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை பார்த்துட்டு உயர்நீதிமன்றத்துடைய அந்த இடைக்கால தடை என்பது மிகவும் மோசமானது, அட்ராஷியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மிகவும் மோசமானது. ஏன்னா அடிப்படையிலேயே ஒரு டெக்னிக்கல் விஷயமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் இந்த பெட்டிஷன் அவங்க போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு. உண்மையிலேயே அது ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன், அதாவது தேர்தல் ஆணையத்தை உள்ள கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு வழக்காகத்தான் இருக்கணும். எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பண்ணாம இவங்க வேற மாதிரி பண்ணிருக்காங்க, அது தப்பு. அதனால ஹைகோர்ட்டுடைய டிசிஷன், அந்த தடை மீதான தடையை நாங்க போடுறோம் அப்படின்னு அவங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பெரிய கருப்பன் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதோடைய அடிப்படையில் அவர் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. எகெயின் நம்ம சொல்ற மாதிரி அது திருப்பத்தூர், அதாவது நம்பர் 185 அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கான்ஸ்டிடன்சி, திருப்பத்தூர் அசம்பிளி கான்ஸ்டிடன்சி. இன்னொன்று நம்பர் 15 திருப்பத்தூர் அசம்பிளி கான்ஸ்டிடன்சி இன் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பேரை மாற்றி தொலைக்கலாம் பேசாம. இது ஒன்றுமில்லை, அந்த கான்ஸ்டிடன்சி பேரை அந்த மாவட்டத்தோட பேர், பர்டிகுலர்லி இங்கே திருப்பத்தூருங்கிறது தான் மாவட்டம், திருப்பத்தூருங்கிறது தான் கான்ஸ்டிடன்சி நம்பர் 50 அப்படிங்கும் பொழுது நம்பர் 185 சிவகங்கை திருப்பத்தூர் அப்படின்னு அந்த கான்ஸ்டிடன்சிக்கு பேரை மாற்றிடலாம். இந்த போஸ்டல் ஓட் பிரச்சனை நாளைக்கும் ஏற்படலாம். அதனால அந்த கான்ஸ்டிடன்சி பேரையே சிவகங்கை திருப்பத்தூர் அப்படின்னு மாற்றிட்டா, ஒன்றுக்கு பேர் திருப்பத்தூர், இன்னொன்றுக்கு பேர் சிவகங்கை திருப்பத்தூர். வெறும் அசம்பிளி கான்ஸ்டிடன்சிக்கு மட்டும்தான்.
மத்தபடி இந்த ஒரே ஊர் எக்கச்சக்கமான ஊர்கள் ஒரே பெயர்ல இருக்கு. நம்ம தமிழகத்துல பல இடங்கள்ல நம்ம அத பார்க்கிறோம். ஆனா, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அப்படி பண்ணுறது வந்து பெட்டர். உச்சநீதிமன்றத்துடைய வழக்கு நடக்கும் பொழுது, அங்க கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் யார் பக்கம் இருக்கு இப்பொழுதைக்கு? அப்படின்னு. அதுல அவங்க ஒத்துக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஸ்ரீனிவாச சேதுபதிக்கு தான். ஏன்னா, சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம். ஸோ அவங்க வந்து ஸ்ரீனிவாச சேதுபதி தான் ஜெயித்தவர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. பெரிய கருப்பன் அவர்கள் மட்டும் தான் வந்து இத மறுக்கிறாரு. அத சேலஞ்ச் பண்றாரு. ஸோ அந்த சேலஞ்சுக்கான ப்ரொசீஜர் என்னவோ, அதன்படி தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அத தடை செஞ்சுட்டு, அவங்க கோர்ட் கேட்குது. நீங்க எதுக்காக வந்து 226 பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்க? ஏன் ரிட் பெட்டிஷன் பேஸ்ட் ஆன் ஆர்டிகிள் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பண்ணீங்க? அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹைகோர்ட்டே இதுதான் சொல்லுது. அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஹைகோர்ட்டுமே எலக்ஷன் பெட்டிஷன் தான் போடணும். 226 படி ரிட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எந்த விதத்தில் இது வந்து நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்ராஷியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா நிறைய டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளெல்லாம் போகுது. ஸோ நான் அதுக்குள்ளே போகல. பட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. இப்படி ஒரு பெட்டிஷன் ஒன்று வருதுன்னு வச்சுப்போம். போஸ்டல் ஓட்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு புகாரை வந்து பெரிய கருப்பன் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். உடனடியாக அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை, அந்த கடிதத்தை, அது உள்ளுக்குள்ளே இருக்கிறத செக் பண்ணிடலாம். அதில் வாக்களித்தவர்கள் உண்மையிலேயே அது அப்படித்தானா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக அதையும் சொல்லிடணும். இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. நாங்கள் புகாரை கையில் எடுத்துக்கொண்டோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்தப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிகிறது. 2 பேருடைய எலெக்ஷன் ஏஜென்ட்டையும் கூட்டி காமிச்சிருங்க. பாருங்க இதுதான் உங்களுடைய புகார் கடிதம். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். இவர்கள் முன்னிலையில பார்த்தோம். மைக்ரோ அப்சர்வர்ஸ்லாம் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய அப்சர்வர்ஸ். எல்லார் முன்னிலையிலையும் பார்த்தோம். எலெக்ஷன் ஏஜென்ட் நீங்களும் பார்த்துக்குங்க. அப்படி எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, கோர்ட் வரைக்கும் போகணுங்கிற அவசியமே கிடையாது. 1 வாக்கு, 5 வாக்கு, 10 வாக்கு, 100 வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் எக்கச்சக்கமான ரிசல்ட் இந்த தடவையே வந்திருக்கு. 1 வாக்குல ஒருத்தர் தான் வந்திருக்கு. பட் 3 டிஜிட் வாக்குகள். அதில் வந்து பல கான்ஸ்டிட்யூன்சிஸ் வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமானா முடியும். அதுதான் வந்து நமக்கு அது உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தலில் நிற்பவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு எலெக்ஷன் இருக்கும் பொழுது முதல்லயே அதை ஒரு ரீகவுண்டிங்கே பண்ணுவாங்க. அது தேர்தல் ஆணையம் தானாகவே பண்ணிடும். அப்படியும் அதுக்கு மேல நீங்க சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போலாம். ஆனா அது ஒரு எலெக்ஷன் பெட்டிஷனாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்றோம். இதற்கு உடனடியா கோர்ட்டுக்கு போறதும், கோர்ட் உடனடியா அதுக்கு வந்து ஸ்டே அறிவிக்கிறது அப்படின்ட்டு, அது திருப்பி அந்த ஸ்டே வெக்கேட் ஆகுறது அப்படிங்கும் பொழுது, இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் ஆணையமே இதை முன்னின்று இதை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இதை செய்துவிட்டால், எதெடுத்தாலும் இந்த கோர்ட்டுக்கு போறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். இன்ஃபாக்ட் கோர்ட்டுக்கு போன முன்னாள் வழக்குகள் பலவும் அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நடந்து முடிஞ்சதே இல்ல. அல்லது அது ரொம்ப நாள் கழித்து அது வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படும். பெருசா வந்து ஓவர் டர்ன் ஆனது அப்படிங்கிறது வந்து சமீபத்தில நமக்கு ஒண்ணுமே நம்ம பார்த்தது கிடையாது. அப்ப திரும்ப திரும்ப இந்த கோர்ட்டுக்கு கொண்டு போறது வழக்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகோக்காக மட்டும் தான். தோத்து போனவருக்கு ஒரு வாக்குல தோத்து போனவருக்கு உண்மையிலேயே ஒரு பயங்கர கோபம் இருக்கும். எங்கேருந்தாவது நம்ம ஆளுங்க ஒரு 10 பேர கொண்டு வந்து வாக்களிக்க வைத்திருந்தோம்னா, நான் 9 ஓட்ல ஜெயிச்சிருக்கலாமே. இப்ப 2 பக்கமும் அப்படித்தானே நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து சகஜமா எடுத்துக்கணும். சரி அடுத்த தேர்தல். இவ்வளவு தூரம் பெரிய கருப்பன் ஜெயிக்காத தேர்தலா? எவ்வளவோ தேர்தல்ல ஜெயிச்சுட்டாரு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதும் சாத்தியம் தானே! அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம். ஆனால் ஆசை யாரையும் விடாது. இந்த வழக்கு இதோட முடியல. இப்ப இவங்க போய் திருப்பி பெரிய கருப்பன் தரப்புலேருந்து அவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் போட வேண்டியிருக்கும். ரிட் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில ரிட் போட்டத வித்ட்ரா பண்ணிட்டு, அவங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு, அது விசாரிக்கப்பட்டு அப்படின்னு அது ஒரு ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு. அது நடந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் பார்ப்போம். அத பத்தி நம்ம கட்டாயமாக அந்த மாற்றம் இருந்தாலும் சரி, மாற்றம் இல்லாவிட்டாலும் சரி, ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா கட்டாயமாக அத பத்தி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.